காலந்துறை என்றால் இந்த உலகமே நடுநடுங்கும். அப்படி இருக்க 72 பாளையப்பட்டு மன்னர்கள் 71 பாளையப்பட்டு மன்னர்கள் அடிபணிந்து கப்ப கட்டி விட்டார்கள். ஆனால் பாட்டாளம் குறித்து பரிமாணிக்கும் ஜெக வீர பாண்டியன் மட்டும் அடிபணிய வருகின்றான். பிளேடியன் நார்சஸ் கட்டபொம்மன். உன்னுடைய தமிழ்நாட்டை எப்படி கைப்பற்ற தெரியுமா? சொல்லுகிறேன் கேள். கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதல் வழக்கம் கீர்த்தி 14ஆம் நூற்றாண்டில் வடபகுதியை ஆண்ட ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி பெயரோடு பல பேர் பட்டணத்திற்கு வந்தனர். வந்தவரின் பாதுகாப்பிற்காக சந்தனகிரி அரசரிடம் சிறிய நிலம் வாங்கி அங்கு சென்சார் கோட்டை அமைத்தனர். அந்த கோட்டையை சுற்றி வளர்ந்த நகரத்தால் சென்னை மதராஸ் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே பல இடங்களுக்கு வியாபாரத்துக்காக வந்த ஆங்கிலேயர் தமிழ்நாட்டில் உள்ள சிற்ற அரசர்கள் அனைத்தும் சீர்குலைந்து இருப்பதை கண்டு இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு ஒரே நோக்கோடு இந்த தமிழ்நாட்டில் அரசருக்கெல்லாம் அரசரான ஆற்காட்டு நவாப்பிடம் அதிக கடனை கொடுத்தனர். அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாத ஆற்காட்டு நவாப் 1792ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள வரி வசூலை அனைத்தும் வசூலிக்கும்படி கிழக்கிந்திய கம்பெனி அரசு ஒப்படைக்கப்பட்டன. கிழக்கிந்திய கம்பெனி ஒப்படைக்கப்பட்டன. அனைத்து பாளையக்காரர்கள் பயந்தார்கள், பயனளிக்கின்றார்கள். ஆனால் தென்னாட்டிலே திருநெல்வேலி சீமையை சேர்ந்த ஜெகை வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும் அடிபணிய மறுக்கின்றான். 7 ஆண்டு காலமாக வரி கொடுக்க மறுக்கின்றான். பிளேடியன் நார்சஸ் கட்டபொம்மன் அவருடைய பட்டத்தை அடைக்க இங்கிலாந்தை சேர்ந்த மேஜர் கானர்மன் என்ற பெரும் படையோடு இந்த பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகிட புறப்பட்டு வந்திருக்கின்றது. மிஸ்டர் கட்டபொம்மன் அடிபணிந்தால் உனக்கு நன்மை, இல்லை என்றால் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தூள் தூளாக நெருக்கி விடுவேன். மூசி நுழையாத இடம் விட இந்த எம்ம காலம் நுழைந்து வருவான் என்று எச்சரிக்கின்றேன். ஹலோ அடிக்கும் அர்ஜுனன் அவர்களுக்கு 48 பங்காளிகள் சார்பாக மரியாதை செலுத்தி செலுத்த முடியும். எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய தோப்பூர் கிராம பொதுமக்களுக்கும் இங்கு வருகின்ற சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பணியை தொடங்குகின்றேன். ஊசி நுழையாத இடம் கூட இந்த எமக்காரன் போய் வருவான் என்று எச்சரிக்கின்றேன். தேசம் கட்டுப்போடி பிரமன் காலத்துறை
பாகம் முன்னமலை முன்னாமலை முன்னமலை முன்னாமலை 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 ஓகே. இப்பொழுது பாஞ்சாலம் குறித்து சண்டைக்கு போகுதுமே, பாஞ்சாலம் குறித்து சண்டைக்கு போகுது. ஆனால் எனது ஆர்மிய நண்பன் எட்டயபுரம் எட்டப்பன் ஏதாவது குற்றப்பத்திரிகை தாங்கள் வசம் அனுப்பி கொடுக்காம அனுப்பிடுக்கா அனுப்பிடு அனுப்பி இருக்கு. எங்க வந்துட்டார்? என்ன செய்து எடுமா சொல்லியா? இதில் என்ன மேல் போட்டிருக்கு? இது படிமேன். அந்த லவ் இதில் என்ன மேல் தமிழிலே போட்டிருக்கு? இதை படித்து சொல்லுவேன். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த எனது ஆரோக்கிய நண்பன் திருநெல்வேலி சீமையை சேர்ந்த கலெக்டர் துறை அவர்களுக்கு எட்டயபுரம் எட்டப்பன் எழுதிக் கொள்ளும் அன்பு நாட்டார் என்னவென்றால், தாங்களுக்கு உரிய 136 பட்டங்களும் கொண்டை அங்கு காவல் புரிந்த பாண்டியத்தேவன், கருப்பணத்தேவன், வேளாண் குடும்பம் தொடரும் கொலை, தாங்களுக்கு உரிய 800 பால் மாடும் கொலை. இந்த லெட்டர் கண்டவுடன் பாஞ்சாலம் குறித்து மீது போர் தொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டேன். இப்படிக்கு எட்டயபுரம் கேட்டப்பன் கம்மன் குழுமுடிக்கும் கருமுச்சி கட்டப்போவன் நாளுக்கு நாள் அட்டகம் செய்து வருவன். இந்த ஆங்கிலை நினைத்தால் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும் என்பதை மறந்துவிட்டு பேசுகின்றான் பலரியன் நான்சன். தூத்துக்குடி தன்னை கொள்ளை செய்து அந்த துறை மகனையும் கொண்டு விட்டான். தூத்துக்குடி தன்னை கொள்ளை செய்து அந்த துறை மகனையும் கொண்டு விட்டான். நாளுக்கு நாள் அட்டகம் செய்து வந்த தண்டனைக்குரியவர்கள் தானாக வந்து மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். இந்த இந்தியாவிலே கொடிக்கட்டி ஆண்ட சக்கரவர்த்தி எல்லாம் அடிபணிந்து கப்ப கட்டி விட்டார்கள். பகட்டாக வாழ்ந்த பாளையக்காரர்கள், சொகுசாக இருந்த ஜமீன்தார்களும் பாதம் படிந்து பரிவடை செய்கின்றார்கள். இந்த மண்ணுக்கு சொந்த காரணம் என்று மார்தட்டி தோல் தட்டி பேசிய மன்னாதி மன்னர்கள் மண்டியிட்டு கிடக்கின்றார்கள். இந்த பாஞ்சாலம் குறிச்சி பரிபாலிக்கும் ஜெகை வீர பாண்டிய மட்டும் நம்மளுக்கு அடிபணிய மறுக்கின்றான். பாஞ்சாலம் குறிச்சி மீது உடனே போர் தொடுக்க வேண்டும். ஏற்கனவே பாண்டியத்தேவனின் பத்தினி தாயார் முத்து கருப்பி ரிப்போர்ட் கொடுத்திருக்கின்றார். பாஞ்சாலம் குறிச்சி மீது போர் தொடுக்கும்படி இந்த வந்த நேரம் நல்ல நேரம். பாஞ்சாலம் குறிச்சி போர் தொடுக்க வேண்டும். நம்முடைய அணுகுண்ட ஆட்டங்கள் துப்பைகள் அனைத்து லோடு செய்யுமே. யானைப்படை, குதிரைப்படை, தலைப்படை என்று சொல்லப்பட்ட அத்தனை லோடு செய்யுமே. இப்போது பாஞ்சாலம் குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் மகாவீரன். அவனை அடக்க வேண்டும். அவனை எப்படியாவது அடக்க வேண்டும் என்றால் இந்த பாஞ்சாலம் குறிச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது சென்னை சென்சார் கோட்டையில் இருக்கின்றோம். இப்பொழுது நம்ம பயிற்சி எடுத்து உடம்பை தயார் செய்து கொண்டு போக வேண்டும்.
திருச்சி 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 வந்து விட்டவன். இது என்ன குட்குட்டாக தெரியுது. திருச்சியிலே அப்படி தெரியும். மதுரை வந்தாச்சு அந்த திருச்சி மலைக்கோட்டை 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 உச்சி பிள்ளையார் கோவில். மூலக்கோட்டை இல்ல, மலைக்கோட்டையா? மலைக்கோட்டை 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 உச்சி பிள்ளையார் கோவில். அந்த கோட்டையில் என்ன கோட்டை? அதுலே உச்சி பிள்ளையார். உச்சி பிள்ளையார் டெம்பிள் டெம்பிள் கோட்டை. புறப்படுவார் எங்க இருந்து மதுரை. கொண்டு வீரனை பட்டாளம் கொண்டு போறேன். மதுரை பாலமா வைகனடி வந்தடைந்தோம் பட்டாளங்கள். என்னவன் எங்கே எங்கே பார்த்தாலும் குட்குட்டாக தெரியுது. மீனாட்சி அம்மன். மீனாட்சி 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 அம்மன். அதாவது மதுரைக்கு பேரு தூங்கா நகரம். தூங்கா நகரம், பூங்கா நகரம். ஓகே. ஏன்னா அது மாதிரியே மீனுக்கு வந்து இணை இல்லை. அது மாதிரியே மீனாட்சி மாதிரி ஆட்சி, இந்த மீன் மாதிரி ஆட்சி உரியம்ன்றதாங்க மீனா ஆட்சி. மீனா ஆட்சி. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசியில் விசாலாட்சி. என்னவன் எங்க பார்த்தாலும் லேடிஸ் தெய்வமா இருக்கு. அது என்ன மேடம் உன்னை பெண்ணடிக்குது. பாரத மாதா பெண். என்ன மேன் உள்ளே பெண்ணடிக்குது. இல்ல பூராவே பெண் தெய்வம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படி சொல்றாங்க. அதான் மேன் உள்ளே என்ன மேன் பெண்ணடிக்குது. என்ன காரணம்? நம்ம பஞ்சாலங்குறிச்சி சண்டைக்கு போகுது மேன். பஞ்சாலங்குறிச்சி சண்டைக்கு போகுது. வெற்றி தோழி பார்க்க பூசாரியை கூப்பிடுமே. வெட்டியா தோல்வியாக அந்த கொட்டனை மட்டும் தோல் இல்ல பூக்கட்டி பார்க்கணும். முறப்படி வா. சொல் சார். என்ன மேன் பிரச்சனை கேட்குது. இந்த கருப்பு மனித நாட்டில் எட்டு பார்த்தாலும் லட்சம். அந்த எட்டப்பனுக்கு லட்சம் கொடுத்து நான் கிழக்கத்திய கம்பெனி தமிழகத்தில் வேறு உண்டியது. அந்த மனிதன் எட்டப்பனுக்கு லட்சம், இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு லட்சம். சார், பாஞ்சாலங்குறிச்சி சண்டைகளை கட்டப்பொம்மனை பிடித்து விட்டமானால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை இடித்து தரமட்டமாக ஆக்கிவிடும். அதை மட்டும் சொல்லக்கூடாது. சார், நம்மளுடைய கம்பெனி விருப்பப்படி மதுரை மீன சொற்களால் எங்கள் மனசு பண்ண வர கொடுப்பார். மதுரை மீன சொற்களால் எங்கள் மனசு பண்ண வர பிடித்து விட்டால் கண்ணது கோபுரம் கட்டிக்கொண்டு ஊமத்திரை பிடித்து விட்டால் உயர்ந்த கோபுரம் கட்டி வைப்போம். தானாபதியை பிடித்து விட்டால் தங்கத்தால் கோபுரம் கட்டி வைப்போம். சொல் சார், நம்ம கம்பெனி விருப்பப்படி அப்படி செய்யாம இப்போ சீக்கிரம் பார்த்து பிரச்சனை. யாரா கேக்குறா? யாரும் இங்க வந்தது யாரா?
பூனா? சிவப்பு பூ. சிவப்பு. இந்த பெரிய துறைக்கு இதுவரையும் சிவப்பு பூ வந்ததில்லை. இந்த கட்டபொம்மன் சீமையில என்ன நடக்கும் என்பதும் புரியவில்லை. ஆகினால் எனக்கு ஒரு நாள் வாராத சிவப்பு பூவே, எனக்கு ஒரு நாள் வாராத சிவப்பு பூவே, இங்கே வந்ததே அவனுடைய வாழும் வேணும் ஒரு துப்பாக்கி புண்ணுக்கு ஈடாதுமே. இங்கிருந்து புறப்படுவேன் செட்டையாபுரம். எட்டாபுரத்தில் ஏற்படுத்தி எண்ணூர் பட்டணம் கொண்டு போறேன். என் நண்பன் கெட்டப்பனை சந்திக்க ஏற்பாடு செய்வேன். வேப்பா அம்மாட்டே வந்து கட்ட பாக்குறேன். உலக கட்டு கட்டுறேன். நாங்க வந்து தமிழ்நாட்டுக்காரன், நீ இங்க வந்து என்ன வேலை? குறையவர்கள் வந்திருக்காரு. என்னது குறை குறையா? இருந்து உன் பேர் என்ன? என் பேர் முன்னமலை. முன்னமலையா பண்டாரமா?
சரி இது என்ன தொழில்? நீங்க துறையா? அண்ணே டீ கொடுப்பேன் நான் உள்ளவன். டீ கொடுப்பேன் நான் உள்ளவன். आप कौन है? तुम्हारा नाम क्या? मेरा नाम तो पुरे। अच्छा बोलता है क्या बोलता है? मैंने ले क्या बोलता है? क्या है क्या? ये आप कौन है? हमारे हिंदी मालूम नहीं यार में अरे राजा बोलता है रबर कर होता बना कर ओरिजिनल हिंदी नहीं मैं नो உன்னுடைய பேர் என்னவன்? நம்ம பேரு கருப்பேன். கற்பன். கற்பன். இந்த எட்டயபுரத்துக்கு பெரிய துறை வந்து எட்டயபுரம் தலையாரி. தலையாரி. எட்டயபுரம் தலையாரி. இது எட்டயபுரத்துக்கு கோட்டை வாட்ச்மேன். கோட்டை வாட்ச்மேன். எட்டயபுரத்துக்கு இந்த பெரிய துறை வந்து உன்னுடைய எட்டமன் போச்சு அங்கே மாண்டட்டை போயிருக்கு குற்றாலம். குற்றாலம். இந்த பெரிய துறை வருவது தெரிந்திருந்தும் எங்கமன் உன்னை கேட்டு உங்களுக்கு தேவையானதை நம்மை செய்யுது. இந்த பெரிய துறைக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறது? பிராண்டி விஸ்கி அதெல்லாம் எங்க நாட்டிலே கொடுத்து அழித்து விட்டேன். உங்க நாட்டிலே கல்லு சரி இருக்காங்க. கை முட்டி. ஓகே முட்டி கல் முட்டி கல் முட்டி. ஹலோ தமிழ்நாட்டுக்காரன் கல்லு கல்லு அதே தருது. கல்லு கல்லு. அதே அடுத்து உங்களுக்கு மட்டன். மட்டன் இந்த பெரிய துறை எருமா மாடு சாப்பிடாது. சொந்தக்காக மாடு சாப்பிடும். ஓகே ஓகே. லேடி லேடி லேடி. ஓ பெண்குட்டி. உங்களை ஓ லட்சி. எவடே எவடே பெண்குட்டி. குஷி பெண்குட்டி. ஓ லேடி. ஆமா ஒய்யமா. பாப்பா ஒய்யா.
சுத்தமா ஒரு கூப்பிட்டு அம்மா ஏ லேடி வெளிநாட்டுல இருந்து யாரு வந்துருக்கா? ஐயா வந்து ஹலோ யாரு அவரு? துறை என்ன துறை வரையிட்டு இருக்கு? இவருக்கு வர யாருக்கு வர? அவரு கும்பிடு. வாங்க துறை அவர்களே. தலையாரி வெரி குட் பியூட்டிஃபுல் லேடிஸ் இப்ப எங்க நாட்டு பாடல் பாட போதுமே. ஹலோ அந்த பையனுக்கு நீங்கள் என்ன வேணும்? இந்த உங்களுக்கு இந்த பெண்ணு பூவை கட்டி கொடுக்கும். உனக்கு என்ன வேணும்? இதே நம்ம அரண்மனையிலே எட்டையபுரம் அரண்மனையிலே நடனம் ஆடும் நாட்டிய பெண். பெண் ஓப்பன் நிம்மளே நீ கையை கொடுக்காதே, உனக்கு மருமகள் வேணும். உங்க பேர் என்ன? என்ன என் பேர்லாம் கேட்கிறாரு? ஆடுது சரி நான் பாடு தானே அவன் பாட்டு தெரியாதுங்கிறதாவே அது எனக்கு கூட்டு கொடுக்கணும் இருக்கேன் சம்பளத்தை அதுக்கு அவர் தலையாரி பியூட்டிஃபுல் லேடி இப்ப எங்க நாட்டு பாடல் பாட போதுமே. 3, 2, 1 தக்க சன்மான் கொடுத்து அனுப்புமே. ஓகே ஓகே தலையாரி ஏற்றப்பன் ஏதாவது குட்டி சொல்லியிருக்காங்க. உனக்கு உள்ள வந்து என்ன தருது? ஆமா
என் நண்பன் ஏதாவது குட்டி சொல்லியிருக்காம உங்களுக்கு கட்டபொம்மனை பிடிப்பதற்கு திட்டம். ஆயிரம் கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர்களும் மந்திரியாளர்களுடைய காதலி விளக்காக திருச்செந்தூர் சென்றிருக்கிறார்கள். அதாவது சிவா தானாதி பிள்ளைமைகள் கருமதிக்காக உருப்படாத காதலி இல்லாமற்காக சிவா தானாவதி பிள்ளை மகன் கருமதிக்காக உருப்படாத ஊமத்துறை உருப்படாத ஊமத்துறை திருச்செந்தூர் சென்றிருக்கின்றார். பாலா பக்கத்தூர் வெள்ளிய தேவன் வல்ல நாட்டில் படுத்து உறங்குகின்றார். வீணா போன வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும் கோட்டையில் தலைமையாக இருக்கின்றார். இப்பொழுது சென்றால் உடனே கைது செய்யலாம். இப்பொழுது சென்றால் வீரபாண்டியனை உடனே கைது செய்யலாம் என்று என் நண்பன் எட்டப்பன் சொல்கிறார். எட்டப்பன் திட்டத்தை வைத்துத்தான் இந்த கட்டப்பொம்மனை பிடிக்க வேண்டும் என்று இந்த எண்ணத்தோடு இருந்தேன். அதுபோல நடந்துவிட்டது. சொல் சார், நாம் வந்தது நல்ல நேரம். இப்பொழுது நம்ம பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் கொடுக்க வேண்டும். சொல் சார், தமிழகத்திலே சுத்த வீரன் செகவீர பாண்டியன் கட்டபொம்மன். அப்படிப்பட்ட வீரன் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் இந்த ஆங்கிலேயன். ஒரு நாளை குற்றம் செய்தாலும் அதன் மீது கருணை காட்ட வேண்டும் என்பது நம்ம இயேசுநாதரின் அன்பு கட்டளை. அப்படியானால் இந்த கட்டபொம்மனுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அடிப்படைதான் விட்டு விடுவோம். இல்லை என்றால் இருவராக சென்று இந்த பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிடுவோம். எழுதுமே லெட்டர். நெல்லுக்கு நெல் தர வேண்டும். மறுத்தால் நேருடன் சட்டத்தை வர வேண்டும். பள்ளிக்கு பணி தர வேண்டும். மறுத்தால் பாஞ்சை விட்டு ஓட வேண்டும். கொலைக்கு கொலை தர வேண்டும். மறுத்தால் கோட்டை விட்டு ஓட வேண்டும். இந்த லெட்டர் கண்டவுடன் காலையில் சூரியன் உதிப்பதற்குள் எம்மை வந்து பேட்டி காணாவிட்டால் ஒரு கோட்டை கொத்தார்கள் அனைத்தும் ஒரு குண்டால் அடித்து நொறுக்கி விடுவேன். கட்டபொம்மன் கோட்டை மண்கோட்டை 5 மணக்கோட்டை கட்டுகிறான். கட்டபொம்மன் கோட்டை இந்திய போர்க்களம் புகுந்து விட்டான். இந்த காலந்தரை